மேம் பாக்டீரியாக்கும் வைரஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன மேம்? பாக்டீரியா அப்படிங்கிறது வைரஸ் விட 1000 மடங்கு பெருசு. சோ வைரஸ் வந்து குட்டியா தான் இருக்கும். பாக்டீரியாங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம். அதால தனியா வாழ முடியும், யாரோட உதவியும் இல்லாம. ஆனா வைரஸ்க்கு வந்து யாராவது ஒரு ஹோஸ்ட் வேணும். ஹோஸ்ட்னா யாராவது ஒரு ஆள் துணைக்கு வேணும். அது அனிமல்ஸா இருக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா வைரஸ்க்கு ஒரு ஹோஸ்ட் தேவை. சோ இப்படி இருக்கும்போது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படிலாம் ஆகும்? மூக்கு, காது, இந்த மாதிரி ஸ்கின் கான்டாக்ட், பிளட், நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ் இந்த மாதிரியான த்ரூ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து உள்ள வந்துரும். சோ உள்ள வந்துருச்சு அப்படின்னா பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். சிம்பிளா டைஃபாய்டு, காலரா, த்ரோட்ல வர இன்ஃபெக்ஷன்ஸ், பிரைவேட் பார்ட்ஸ்ல வர யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே பாக்டீரியாஸ்னால வரதான். ஆனா பாக்டீரியால நல்ல பாக்டீரியாவும் இருக்குதா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னன்னா நம்மளோட கட்டுல வந்து கட்டினா நம்மளோட குடல்ல பாக்டீரியா இருக்கு, அது நமக்கு நல்லது பண்ணுது. வைரஸ்னா இப்போ ரீசெண்டா வந்து கோவிட் வைரஸ், காமன் கோல்டு, இதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன். வைரஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறத பெர்ஃபெக்ட்டான கன்சல்டன்ட் கிட்ட முதல்ல போய் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு தான் அடுத்து மேற்கொண்டு நம்ம வந்து ப்ரோசீட் பண்ணணும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.